அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த நாளுக்குள்ள கிளாஸ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். أَوَلَا يَعْلَمُونَ أَنَّ اللَّهَ يَعْلَمُ مَا يُسِرُّونَ وَمَا يُعْلِنُونَ وَمِنْهُمْ أُمِّيُّونَ لَا يَعْلَمُونَ الْكِتَابَ إِلَّا أَمَانِيَّ وَإِنْ هُمْ إِلَّا يَظُنُّونَ فَوَيْلٌ لِلَّذِينَ يَكْتُبُونَ الْكِتَابَ بِأَيْدِيهِمْ ثُمَّ يَقُولُونَ هَذَا مِنْ عِنْدِ اللَّهِ لِيَشْتَرُوا بِهِ ثَمَنًا قَلِيلًا فَوَيْلٌ لَهُمْ مِمَّا كَتَبَتْ أَيْدِيهِمْ وَوَيْلٌ لَهُمْ مِمَّا يَكْسِبُونَ وَقَالُوا لَن تَمَسَّنَا النَّارُ إِلَّا أَيَّامًا مَعْدُودَةً قُلْ أَتَّخَذْتُمْ عِندَ اللَّهِ عَهْدًا فَلَن يُخْلِفَ اللَّهُ عَهْدَهُ أَمْ تَقُولُونَ عَلَى اللَّهِ مَا لَا تَعْلَمُونَ بَلَى مَنْ كَسَبَ سَيِّئَةً وَأَحَاطَتْ بِهِ خَطِيئَتُهُ فَأُولَئِكَ أَصْحَابُ النَّارِ هُمْ فِيهَا خَالِدُونَ وَالَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ أُولَئِكَ أَصْحَابُ الْجَنَّةِ هُمْ فِيهَا خَالِدُونَ وَإِذْ أَخَذْنَا مِيثَاقَ بَنِي إِسْرَائِيلَ لَا تَعْبُدُونَ إِلَّا اللَّهَ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا وَذِي الْقُرْبَى وَالْيَتَامَى وَالْمَسَاكِينِ وَقُولُوا لِلنَّاسِ حُسْنًا وَأَقِيمُوا الصَّلَاةَ وَآتُوا الزَّكَاةَ ثُمَّ تَوَلَّيْتُمْ إِلَّا قَلِيلًا مِنْكُمْ وَأَنْتُمْ مُعْرِضُونَ. ஸதகல்லாஹுல் அலீம். தமிழ் மீனிங் அவர்கள் மறைப்பதையும் பகிரங்கப்படுத்துவதையும் நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிபவன் என்பதை அவர்கள் அறிய வேண்டாமா? மேலும் கல்வி அறிவு இல்லாதவர்களும் அவர்களில் உண்டு. வேதத்தை பற்றி கேள்விப்பட்டுள்ள வீண் நம்பிக்கைகளைத் தவிர உண்மைகளை அவர்கள் அறியவே மாட்டார்கள். அவர்கள் வீண் சந்தேகத்தில் ஆழ்ந்து கிடப்பவர்களைத் தவிர வேறு இல்லை. எவர்கள் தங்கள் கைகளைக் கொண்டு கற்பனையாக எழுதிய புத்தகத்தை ஒரு சொற்ப கிராத்தை அடைவதற்காக இது அல்லாஹ்விடமிருந்து வந்ததுதான் என்று கூறுகிறார்களோ அவர்களுக்கு கேடுதான். அதை அவர்களுடைய கைகள் எழுதியதனாலும் அவர்களும் கேடுதான். அவர்கள் அதை கொண்டு பொருள் சம்பாதித்தாலும் அவர்களுக்கும் கேடுதான். ஒரு சில நாட்களுக்கே தவிர நரக நெருப்பு எங்களை தீண்டவே செய்யாது என அவர்கள் கூறுகிறார்கள். அதற்கு நபியே அவர்களை கேட்பீராக, அல்லாஹ்விடம் ஏதேனும் அவ்வாறு ஒரு உறுதிமொழியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? அவ்வாறாயின் நிச்சயமாக அல்லாஹ் தன் வாக்கு மாறமாட்டான். அல்லது நீங்கள் அறியாததே அல்லாஹ்வின் மீது பொய் சொல்கிறீர்களா? அவ்வாறன்று எவர்கள் பாவத்தையே சம்பாதித்து கொண்டிருந்த அவர்களுடைய பாவம் அவர்களை சூழ்ந்து கொண்டதோ அவர்கள் யாராக இருப்பினும் நரகவாசிகளே, அதில்தான் அவர்கள் என்றென்றும் தங்கிவிடுவார்கள். ஆனால் எவர்கள் இவ்வேதத்தை உண்மையாகவே நம்பிக்கை கொண்டு நற்காரியங்களை செய்கிறார்களோ அவர்கள் சொர்க்கவாசிகளே, அதில் அவர்கள் என்றென்றும் தங்கிவிடுவார்கள். மேலும் நினைத்து பாருங்கள், இஸ்ராயேலின் சந்ததிகளிடம் நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேறொன்றை வணங்காதீர்கள். தாய் தந்தைகளுக்கு, உறவினர்களுக்கும், அனாதைகளுக்கும், ஏழைகளுக்கும் நன்மை செய்யுங்கள். அனைத்து மனிதர்களிடமும் அழகாக பேசுங்கள். நல்ல பேச்சுக்களை பேசுங்கள். தொழுகையை நிறைவேற்றுங்கள். ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள் என்று நாம் வாக்குறுதி வாங்கிய பொழுது உங்களில் சிலரைத் தவிர மற்ற அனைவரும் புறக்கணித்து மாறிவிட்டீர்கள். எப்பொழுது இவ்வாறே நீங்கள் புறக்கணித்தே வந்தீர்கள். ஸதகல்லாஹுல் அலீம்.